பள்ளி குழந்தைகளுக்கு காலையில் வழங்கும் உணவுப் பொருட்கள் விற்பனை அல்ல என்பதை மறைத்து ஸ்டிக்கர் ஒட்டி கிருஷ்ணகிரி நியாய விலைக் கடையில் விற்பனை செய்யவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்ட உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் தமிழக முதன்மை செயலாளர் சகாய் மீனா அவர்களுக்கு சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். கிருஷ்ணகிரியில் தமிழக முதல்வரின் காலை உணவு திட்டத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கும் உணவுப் பொருட்களை விற்பனைக்கு அல்ல என்பதை மறைத்து ஸ்டிக்கர் ஒட்டி நியாய விலைக் கடைகளில் விற்பனை செய்தவர்கள் மீது உரிய விசாரணை மேற்கொள்ள வலியுறுத்தி சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் நடவடிக்கை எடுக்க மாவட்ட வழங்கல் அலுவலரிடம் புகார் கொடுத்தார். இது தொடர்பான செய்தி நமது தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டு இருந்தது. இதன் எதிரொலியாக நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் தமிழக முதன்மை செயலாளர் திருமதி சகாய் மீனா அவர்கள் தமிழக அரசின் விலையில்லா உணவுப் பொருட்கள் மீது ஸ்டிக்கர் ஒட்டி விற்பனை செய்த ரேஷன் கடை விற்பனையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார். இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் தமிழக அரசு பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வந்த உணவுப் பொருட்களை விற்பனை செய்த ரேஷன் கடை விற்பனையாளர் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டதற்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். தமிழக முதலமைச்சருடைய சிறப்பு திட்டமான குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தில் சம்பா ரவை வழங்கப்பட்டு வந்தது. அந்த ரவை பார்த்தீங்கன்னாக்கா கூட்டுறவு துறை மூலமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதை இலவசம் நான் சேல்ஸ்ன்னு போட்டிருக்கிறத ஸ்டிக்கர் ஒட்டி முறைகேடாக கூட்டுறவு நியாய விலைக் கடையில் எல்லா கடையிலும் விற்பனை செய்யப்பட்டதை நாங்கள் அதை கண்டுபிடித்து அது செய்தி அனைத்து தொலைக்காட்சிகளும் வந்தது. அதன் பேரில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய மீனா அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க மரியாதைக்குரிய கிருஷ்ணகிரி மாவட்ட வழங்கல் அதிகாரி அவர்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. உரிய நடவடிக்கை நேர்மையாக நடைபெறும் என நம்புகிறேன். ஆக இந்த உத்தரவிட்டமைக்கு மரியாதைக்குரிய உணவுப் பொருள் வழங்கல் நுகர்வோர் பாதுகாப்பு துறை முதன்மை செயலாளர் மற்றும் ஆணையாளர் மீனா அவர்களுக்கு சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கம் சார்பில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.